ஸ்ரத்தையோடு கணபதியை தியானியுங்கள். ஸ்ரத்தையோடு நீங்கள் வைத்திருக்கும் திருமேனியில் கணபதியை ஆவாகனம் செய்யுங்கள். பக்த பிரதிஷ்டையின் சக்தியை குறைவாக நினைக்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால குறைந்தபட்சம் 10,000 வரலாற்று சான்றுகளை அளிக்க முடியும். ஒரு முறை பிரதிஷ்டை பண்ண திருமேனி மண்ணுக்குள் புதைந்தாலும், புற்று மூடினாலும், மரம் மூடி மறைத்தாலும், மண் மூடி மறைத்தாலும், யாராவது ஒருவர் கனவுல போய் சொல்லி, பக்தர்கள் கனவில் சொல்லி, தானாய் வெளிப்பட்டு தனக்கென ஆலயம் அமைத்துக் கொண்ட கதைகள் வரலாற்று சான்றுகளோடு 10,000ஆவது என்னால சொல்ல முடியும். அதனால் தயவு செய்து பக்த பிரதிஷ்டையின் சக்தியை குறைவா எடை போடாதீங்க. நம்முடைய இறைவனுடைய திருமேனிகள், இந்த பிராண பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கின்ற திருமேனிகள் சாதாரணமான ஒரு பொருள் கிடையாது. அது பரம்பொருள். சித்தும் ஜடமும் சந்திக்கின்ற சின்மய விக்கிரகம். ஜடத்தால் செய்யப்பட்டிருக்கலாம், சித்தால் நிறைக்கப்பட்டது. அதனால உணர்வாலே நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கும் அந்த இணைப்பின் பரமாத்மாவான அந்த பரமாத்மாவின் மூலமாக, ஆதி மூலமாக இருக்கும் மகாகணபதி பரம்பொருளை தியானியுங்கள். இப்பொழுது அவர் நம் எல்லோருடைய உயிர்க்குள்ளும் எழுந்தருளி எல்லா நன்மையும் தருவார். கேட்கும் வரமெல்லாம் கொடுப்பார், கேளா நிலையும் கொடுப்பார். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.